Greetings. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் மின்னிரசாயனம் பற்றி படிக்க போகிறோம். இங்கே மின்னிரசாயன கலங்கள் தொழிற்பற்ற அடிப்படை அதே போல் மின்பகுப்பின் அடிப்படை கோட்பாடுகளை உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த பாடத்தை பற்றி சொல்கிறதாக இருந்தால் மிகவும் இலகுவான பகுதி, அதே போல் மிக இலகுவாக மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பகுதி. ஆகவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னும் புதுசாக இருந்தால் கட்டாயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற இது போன்ற வீடியோவில் உங்களுக்கு தவறாமல் பெற்றுக்கொள்ளலாம். இனி நாங்கள் பாடத்துக்குள்ளே வருவோம். மின்னிரசாயனம் என்ற தலைப்புக்குள்ளே போக முன்னே நீங்கள் கட்டாயம் 2 விஷயங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். முதலாவது ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம், மற்றது அயனாக்கம். ஒரு மூலகமாக இருக்கலாம் அல்லது மூலக்கூறாக இருக்கலாம் அல்லது அயனாக கூட இருக்கலாம். இவற்றில் இருந்து இலத்திரன்கள் இழக்கப்படுமாக இருந்தால் அந்த செயல்முறையை எங்களுக்கு ஒட்சியேற்றம் என்று சொல்லலாம். பாருங்கள், இங்கே மெக்னீசியம் அணுவின் இலத்திரன் நிலை அமைப்பு காட்டப்பட்டிருக்கு. இங்கே இறுதி சக்தி மட்டத்தில் உள்ள 2 இலத்திரன்களையும் இழந்து மெக்னீசியமானது மெக்னீசியம் 2+ அயனாக மாறி இருக்கு. இந்த செயல்முறையை இரசாயன சமன்பாடாக இந்த மாதிரி எங்களுக்கு காட்டலாம். பாருங்கள், மெக்னீசியம் அணுவானது 2 இலத்திரன்களை இழந்து மெக்னீசியம் 2+ அயனாக மாறுது. இரசாயன சமன்பாடுகளில் நாங்கள் மைனஸ் அடையாளம் பயன்படுத்துறது இல்லை. ஆகவே -2 இலத்திரன்களை விளைவுகளோட பக்கம் நகர்த்தி +2 இலத்திரன்களாக எழுதுகிறேன். ஒட்சியேற்ற செயல்முறைக்கு எதிர்மாறான செயல்முறை தான் தாழ்த்தல்கிறது. அதாவது இங்கே மூலமாக இருக்கலாம், மூலக்கூறுகளாக இருக்கலாம் அல்லது அயன்களாக கூட இருக்கலாம். இவை இலத்திரன்களை தன்னகத்தை பெற்றுக்கொள்கிற செயல்முறையைத்தான் நாங்கள் தாழ்த்தல் என்று சொல்கிறது. உதாரணமாக பாருங்கள், இங்கே சோடியம் ப்ளஸ் அயனானது இறுதி சக்தி மட்டத்துக்கு தன்னகத்தை இன்னுமொரு இலத்திரனை பெற்றுக்கொண்டு சோடியம் அணுவாக மாறி இருக்கு. தாழ்த்தலுக்கு இன்னுமொரு உதாரணம் எழுதுகிறேன். பாருங்கள், செப்பு 2+ அயனானது 2 இலத்திரனை ஏற்றுக்கொண்டு செப்பு அணுவாக மாறி இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இலத்திரன்களை இழக்கிறன்றது ஒட்சியேற்றம், அதே போல் இலத்திரன்களை தன்னகத்தை ஏற்றுக்கொள்றதுன்றது தாழ்த்தல். ஆகவே இப்போ எங்களுக்கு ஒட்சியேற்றம்னா என்ன, தாழ்த்தல்னா என்னன்னு தெரியும். விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கங்கள் தனித்தனியாக நடைபெறுற தாக்கங்கள் இல்லை. அதாவது ஒன்று ஒட்சியேற்றப்பட மற்ற எது தாழ்த்தல் அடையும். இன்னும் தெளிவாக சொல்கிறதாக இருந்தால், ஒரு மூலகம் இலத்திரனை இழந்து ஒட்சியேற்றப்பட மற்ற மூலகம் அதே இலத்திரனை பெற்று தாழ்த்தல் அடையும். பாருங்கள், இங்கே மெக்னீசியத்துக்கும் செப்பு அயனுக்கும் இடையில் நடக்கிற ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கத்தின் சமன்பாட்டை தந்திருக்கு. இங்கே மெக்னீசியம் அணுவானது 2 இலத்திரன்களை இழந்து மெக்னீசியம் 2+ அயனாக மாறும். அதே நேரம் அந்த இழக்கப்பட்ட இலத்திரனை பெற்றுக்கொண்டு செப்பு 2+ அயனானது செப்பு அணுவாக மாறி இருக்கு. ஆகவே ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம் இரண்டும் ஒன்று சார்ந்ததாக இருக்கும். ஆனால் நாங்கள் எங்களோட கற்றலை இலகுபடுத்துறதுக்காக வேண்டி இந்த முழு தாக்கத்திலிருந்து ஒட்சியேற்றல் தாக்கத்தை வேறாகவும் தாழ்த்தல் தாக்கத்தை வேறாகவும் வேறுபடுத்தி எழுதுகிறோம். இப்படி வேறுபடுத்தி எழுதுகிற தாக்கத்தை அரை தாக்கம் அல்லது ஹாஃப் ரியாக்ஷன் என்று சொல்லுவோம். ஆகவே ஒட்சியேற்றம் நடைபெறும் அரை தாக்கத்தை ஒட்சியேற்ற அரை தாக்கம்னும் தாழ்த்தல் நடைபெற அரை தாக்கத்தை தாழ்த்தல் அரை தாக்கம்னும் சொல்லுவோம். மின்னிரசாயனம் என்ற இந்த பாடத்தில் சம்பந்தப்பட்ட ஒட்சியேற்றல் அரை தாக்கங்கள் மற்றும் தாழ்த்தல் அரை தாக்கங்களை முழுவதுமாக தொகுத்து PDF வடிவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேர்த்துருக்கிறேன். கட்டாயம் அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்து அயனாக்கம்னா என்னென்று பார்க்க போகிறோம். பெரும்பாலான சேர்வைகள் நீரில் கரைக்கப்படும் போது அதன் ஆக்க அயன்களாக மாறிக்கொள்கிற செயல்முறையை தான் நாங்கள் அயனாக்கம்னு சொல்லுவோம். உதாரணமாக பாருங்கள், சோடியம் குளோரைட்டானது அதாவது NaCl ஆனது Na+ அயனினாலும் Cl- அயனினாலும் இணைந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஆகவே அயனாக்கத்தை எனக்கு இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். பாருங்கள், NaCl திண்மமானது நீரில் கரைந்து பிரிகை அடைந்து Na+ நீர் கரைசல் அயனாகவும் Cl- அயனாகவும் நீர் கரைசலில் காணப்படும். அதே போல் பாருங்கள், H2SO4 ஆனது பிரிகை அடைய போது H+ ஆகவும் SO4 2- மூலிகை அயனாகவும் பிரிகை அடையும். இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, வல்லமையான அதே தியரி தான் தாக்கிகளோட பக்கமும் விளைவுகளோட பக்கமும் உள்ள அணுக்களோட எண்ணிக்கை சமனாக இருக்கணும். அந்த வகையில் பாருங்கள், தாக்கிகளோட பக்கம் 2 ஐதரசன் இருக்குது, ஆனால் விளைவுகளோட பக்கம் 1 ஐதரசன் இருக்குது. ஆகவே நான் H+க்கு முன்னால் 2 போட்டு தாக்கத்தை சமப்படுத்துகிறேன்.
அதே போல தான் நீர் மூலக்கூறுகளும் மிகச்சிறிய அளவில் நீருக்குள்ளே அயனாக்கம் அடைந்து காணப்படும். அந்த வகையில் நீர் மூலக்கூறானது H+ அயனாகவும் OH- அயனாகவும் கரைசலுக்குள்ளே காணப்படும். இப்போ நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விடயங்களை மின்னிற சாயனத்தோட தொடர்பு படுத்தி பேச போகிறோம். பாருங்கள், ஒரு முகவையில் ஐதான H2SO4 அமிலம் சேர்த்து அதில் ஒரு நாகக்கோலை பகுதியாக அமிழ்த்தி வச்சிருக்கு. நாக உலோகத்தை ஐதான H2SO4 அமிழ்த்து வைக்கும் போது அது படிப்படியாக கரைந்து பருமனில் சிறிதாவதோட நாக உலோகத்தை சுற்றி வாயு குமிழ்கள் வெளியேறத நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. இங்கே பாருங்கள், H2SO4 ஆனது ஐதானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செறிவான H2SO4 நீர் சேர்த்து ஐதாக்கி இருக்காங்க. ஆகவே இங்கே H2SO4 ஆனது நீரில் கரைந்திருக்குன்னு எங்களுக்கு சொல்லலாம். நீரில் கரைந்திருக்கிற H2SO4 ஆனது H+ அயனாகவும் SO4 அயனாகவும் அயனாக்கம் அடையும்னு எங்களுக்கு தெரியும். அதே போல் முகவையில் நீர் இருக்கிறதால சிறிதளவு நீர் அயனாக்கம் அடைந்து H+ அயனாகவும் OH- அயனாகவும் மாறி இருக்கும். ஆகவே இப்போ முகவைக்குள்ள H+ அயன், SO4 அயன் மற்றும் OH- அயன்கள் என்பன காணப்பட போகுது. இப்போ அமிலத்தன்மை காரணமாக நாகக்கோளில் உள்ள நாக அணுக்கள் ஒவ்வொன்றாக கரைந்து கரைசலுக்கு வரும். விளங்கிக் கொள்ளுங்க, நாக அணுக்கள் கரைகிற நேரம் Zn அணுவானது 2 இலத்திரன்களை இழந்து Zn2+ அயனாக கரைந்து கரைசலுக்கு வந்து சேரும். இதன் போது இழக்கப்பட்ட 2 இலத்திரன்களும் நாகக்கோளின் மேற்பரப்பில் அப்படியே தங்கி இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாக அணுவும் Zn2+ அயனாக கரைசலுக்கு வர இதன்போது இழக்கப்பட்ட இலத்திரன்கள் நாகக்கோளின் மேற்பரப்பில் தங்கியிருக்கும். இப்படி நாக அணுக்கள் கரைகிறதால தான் நாகக்கோள் H2SO4 அமிழ்த்தினதும் அது பருமனில் குறைகிறதாக நாங்கள் காண்றோம். அதே நேரம் கரைசலில் உள்ள H+ அயன்களானது நாகக்கோளை நோக்கி வந்து நாகக்கோளின் மேற்பரப்பில் உள்ள இலத்திரன்களை பெற்றுக்கொண்டு தாழ்த்தல் அடையும். ஆகவே இப்போ உங்களுக்கு இங்கே நடைபெறுற ஒட்சியற்ற அரை தாக்கத்தையும் தாழ்த்தல் அரை தாக்கத்தையும் எழுதக்கூடியதாக இருக்கும். முதலாவது ஒட்சியற்ற அரை தாக்கத்தை எழுதுவோம். எங்களுக்கு தெரியும், இங்கே ஒட்சியற்ற செயல்முறையின் போது Zn ஆனது Zn2+ அயனாக மாறி இருக்கு. கவனிங்க பிள்ளைகள், இங்கே கட்டாயம் அணுக்களின் அல்லது அயன்களின் பௌதிக நிலைமைகளை குறிப்பிடணும். இங்கே ஆரம்பத்தில் Zn ஆனது நாகக்கோள திண்மமாக இருக்கு. ஆகவே Zn solidன்னு போட்டிருக்கிறேன். ஒட்சியற்றம் அடைந்து Zn2+ அயனாக மாறி நீர் கரைசல் நிலையில் இருக்கு. ஆகவே நீர் கரைசல்ன்றதை குறிக்கிறதுக்காக aqueous என்று குறிப்பிட்டிருக்கிறேன். அதே போல வாயு நிலைமையில் அணுக்கள் இருந்தால் அதனை நாங்கள் கேஸ்னும் தூய திரவமாக இருந்தால் லிக்விட் என்றும் கட்டாயம் குறிப்பிடலாம். ரைட், இப்போ Zn ஆனது Zn2+ அயனாக ஒட்சியேற்றம் அடைந்திருக்கு. இதில் நிறைய மாணவர்களுக்கு வர பிரச்சனை என்னென்னா, இலத்திரன்களை எந்த பக்கம் போட்டதுனால கன்ஃபியூஸ் ஆவாங்க. உங்களுக்கு இலத்திரன் எந்த பக்கம் போடணும்ன்றது கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இரசாயன தாக்கமோட தாக்கிகளோட பக்கமும் விளைவுகளோட பக்கமும் அணுக்களோட எண்ணிக்கையும் ஏற்றங்களோட எண்ணிக்கையும் சமனாக இருக்கணும். சிம்பிளாக சொல்கிறதாக இருந்தால் நாங்கள் தாக்கத்தை சமப்படுத்திட்டோம்னா எங்களுக்கு இலகுவாக இலத்திரன்களை போடலாம். பாருங்க, இங்கே தாக்கிகளோட பக்கம் ஒரு நாக அணு இருக்குது. அதே போல் விளைவுகளோட பக்கமும் ஒரு நாக அணு இருக்குது. ஆகவே அணுக்களோட எண்ணிக்கை சமன். அடுத்து பாருங்க, தாக்கிகளோட பக்கம் ஏற்றம் எதுவும் இல்லை, விளைவுகளோட பக்கம் 2 நேரேற்றம் இருக்குது. இப்போ இந்த 2 நேரேற்றம் இருக்கிற பக்கம் மறை ஏற்றமுடைய 2 இலத்திரன்களை சேர்க்கிறேன். 2 நேரேற்றமும் 2 மறை ஏற்றமும் சேர்ந்து நடுநிலை ஆகிடும். அதாவது ஏற்றம் 0 ஆகும். இப்போ தாக்கிகளோட பக்கம் ஏற்றம் 0, விளைவுகளோட பக்கமும் ஏற்றம் 0. இவ்வளவு தான் ஒட்சியேற்ற அரை தாக்கம். அடுத்து நாங்கள் தாழ்த்தல் அரை தாக்கம் எழுதுறத பார்க்க போகிறோம். இங்கே நீர் கரைசல் நிலையில் உள்ள H+ அயனானது H2 கேஸ் ஆக மாறும். பாருங்கள், இப்போ நான் தாக்கத்தை சமப்படுத்த போகிறேன். தாக்கிகளோட பக்கம் ஒரு ஐதரசன் இருக்குது, விளைவுகளோட பக்கம் 2 ஐதரசன் அணு இருக்குது. ஆகவே தாக்கிகளின் பக்கம் 2 போட்டு 2 ஐதரசன் அணுவாக மாற்றினேன். இப்போ 2 பக்கங்களும் ஐதரசன் அணுவின் எண்ணிக்கை சமனாக இருக்குது. இப்போ 2 பக்கங்கள்லையும் ஏற்றங்களை பார்க்குறேன். தாக்கியலின் பக்கம் 2 நேர் ஏற்றம் இருக்குது, விளைவுகளின் பக்கம் ஏற்றம் 0.
ஆகவே நான் தாக்கியால் இந்த பக்கம் மறையேற்றமுடைய 2 இலத்திரன்களை சேர்த்து ஏற்றத்தை நடுநிலையாக்குறேன். இப்போ இரு பக்கங்கள்லையும் ஏற்றம் 0. ஆகவே இப்போ தாழ்த்தல் அரை தாக்கமும் எழுதியாச்சு. அடுத்து சமப்படுத்தப்பட்ட அயன் சமன்பாடு எழுதணும். அதாவது ஒட்சியற்ற அரை தாக்கத்தையும் தாழ்த்தல் அரை தாக்கத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகள், 2 தாக்கங்களையும் சேர்த்து எழுதுகிற நேரம் 2 தாக்கத்திலையும் உள்ள, அதாவது ஒட்சியற்ற அரை தாக்கத்திலும் தாழ்த்தல் அரை தாக்கத்திலும் உள்ள இலத்திரன்களோட எண்ணிக்கை சமனாக இருக்கணும். அப்படி சமனாக இருந்தால் மாத்திரம்தான் 2 தாக்கத்தையும் சேர்த்து சமப்படுத்தப்பட்ட அயன் சமன்பாடு எங்களுக்கு எழுதலாம். இங்கே 2 தாக்கங்கள்லையும் இலத்திரன்களோட எண்ணிக்கை சமனாக இருக்குது. ஆகவே 2 தாக்கத்தையும் சேர்த்து எழுதுகிறேன். இங்கே எழுதுகிற நேரம் இலத்திரன்களை எழுத தேவையில்லை. ஆகவே நான் இப்போ சமப்படுத்தப்பட்ட அயன் சமன்பாடும் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள் பிள்ளைகள், இங்கே கரைசலில் இருக்கிற H+ அயன்கள்னால இலத்திரன்கள் வாங்கப்படாமல் இருந்துச்சுண்டா இலத்திரன்கள் நாகக்கோளின் மேற்பரப்பில் அப்படியே தங்கி இருக்கும். ஞாபகப்படுத்தி பாருங்கள் பிள்ளைகள், ஓட்ட மின்னில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். சுயாதீன இலத்திரன்களை குறித்த ஒரு திசையில் பாய செய்தோம்னா எங்களுக்கு மின்னோட்டத்தை உருவாக்கலாம். ஆகவே இங்கே நான் இந்த நாகக்கோளுக்கு கடத்தி அல்லது வயர் ஒன்றை இணைச்சு இந்த இலத்திரன்களை இந்த மாதிரி ஒரு திசையில் பாய செய்வனாக இருந்தால் எனக்கு மின்னோட்டம் ஒன்றை பிறப்பிக்கலாம். ஆகவே இலத்திரன்களை ஒரு திசையில் பாய செய்வதற்கு ஏற்ற மாதிரி நான் இந்த அமைப்பை கொஞ்சம் மாற்றி அமைக்க போகிறேன் பாருங்கள். இப்போ அதே மாதிரி ஒரு முகவைக்குள்ள நாகக்கோள் மற்றும் அதனிலும் நியம மின்னழுத்தம் கூடிய ஒரு செப்புக்கோள் இரண்டையும் பகுதியாக அமிழ்த்தி வச்சிருக்கிறேன். இந்த 2 கோள்களையும் இணைக்கிறதுக்கு ஒரு கடத்தி அல்லது வயர் பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த வயரில் மின்னோட்டம் பாய்தா என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு மையப்பூச்சிய கல்வனமானியும் இணைச்சிருக்கிறேன். அதே நேரம் முகவையில் 5 H2SO4 நிரப்பியிருக்கிறேன். ஆகவே கரைசலில் H+ அயன், SO4 அயன் மற்றும் OH- அயன்கள் என்பன காணப்படும். கரைசலின் அமிலத்தன்மை காரணமாக நாகக்கோளில் உள்ள நாக அணுக்களானது 2 இலத்திரன்களை இழந்து Zn2+ அயன்களாக கரைசலுக்கு வரும். அதே நேரம் இழக்கப்பட்ட இலத்திரன்கள் நாகக்கோளின் மேற்பரப்புல படிஞ்சிருக்கும். இப்படி படிந்த இந்த இலத்திரன்களானது செப்புக்கோளை நோக்கி கவரப்பட்டு செல்லும். இங்கே உள்ள இலத்திரன்கள் செப்பு மின்வாயை நோக்கி ஏன் கவரப்படுறது என்பதற்கான காரணத்தை நீங்கள் பெரிய வகுப்பில் படிப்பீங்க. இப்போதைக்கு நீங்கள் இந்த இலத்திரன்கள் கவரப்பட்டு செப்பு மின்வாயை நோக்கி நகரும்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொண்டால் போதுமானது. ஆகவே இலத்திரன்கள் நாகக்கோளில் இருந்து இந்த மாதிரி கடத்திக்கூடாக சென்று செப்புக்கோளை வந்தடையும். ஆகவே இது இலத்திரன் பாயும் திசையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், எப்பவும் இலத்திரன் பாயும் திசைக்கு எதிர் திசையில் மின்னோட்டம் பாயும். ஆகவே இது மின்னோட்டம் பாயும் திசையாக இருக்கும். ஆகவே மைய பூச்சிய கல்வனோமானி வலது பக்கமாக அல்லது மின்னோட்டம் பாயும் திசையை நோக்கி திரும்பல காட்டும். இப்போ கரைசலில் H+ அயனானது செப்பு மின்வாயில் உள்ள இலத்திரன்களை நோக்கி கவரப்பட்டு அங்குள்ள இலத்திரனை பெற்றுக்கொண்டு H2 கேஸாக தாழ்த்தல் அடையும். ஆகவே நாக மின்வாயில் ஒட்சியேற்றமும் செப்பு மின்வாயில் தாழ்த்தலும் நடைபெறும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மின்வாயில் ஒட்சியேற்றம் நடக்குமோ அந்த மின்வாயை நாங்கள் அனோட்னு சொல்லுவோம். அதே போல் எந்த மின்வாயில் தாழ்த்தல் நடக்குமோ அந்த மின்வாயை நாங்கள் காதோட்டம்னு சொல்லுவோம். இந்த அனோட்டையும் காதோட்டையும் இனங்காண்றதுக்கு இன்னும் ஒரு இலகுவான வழி இருக்குது. தாக்க வீத தொடரில் இங்கே பயன்படுத்துகிற உலோகங்களில் எந்த உலோகம் மேலே இருக்குமோ அது அனோட்டாக இருக்கும். அதே போல் எந்த உலோகம் கீழே இருக்குமோ அது கதோட்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த மின் சுற்றை நாங்கள் படிச்சிருக்கிறோம். எப்பவும் மின்னோட்டமானது மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து மறைமுனையை நோக்கி செல்லும். மின்கலத்தின் அடிப்படை கட்டமைப்பு தான் எங்களோட இந்த கட்டமைப்புன்றது உங்களுக்கு தெரியும். இங்கே மின்னோட்டமானது செப்பிலிருந்து நாகத்தை நோக்கி பாயுது. ஆகவே இங்கே செப்பு ஆனது மின்கலத்தின் நேர்முடிவிடமாக இருக்கும். அதே நேரம் நாகமானது மின்கலத்தின் மறைமுடிவிடமாக இருக்கும். ஆகவே இப்போ உங்களுக்கு ஒரு மின்னிரசாயன கலம் தரப்பட்டால் அதன் அனோட்டு மற்றும் கதோட்ட இனக்கான தெரிஞ்சிருக்கும்.
அதே போல் களத்தின் நேர்முடிவிடம் மற்றும் மறைமுடிவிடத்தை குறித்து காட்ட தெரிஞ்சிருக்கும். அதே நேரம் இந்த மின்கலத்தில் இலத்திரன் பாயும் திசை மற்றும் மின்னோட்டம் பாயும் திசையை குறிப்பிட தெரிஞ்சிருக்கும். அதே போல் களத்தில் நடக்கிற ஒட்சியேற்ற தாழ்த்தல் அரை தாக்கங்களை எழுத தெரிஞ்சிருக்கும். அதே போல் களத்தின் சமப்படுத்தப்பட்ட அயன் சமன்பாட்டையும் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு தான் பிள்ளைகள் மின்னிரசாயன களம் பற்றி நாங்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பயிற்சிக்காக 2 வினாக்களை செய்து பார்க்க போகிறோம். பாருங்கள், மின்னிரசாயன களம் ஒன்று தந்திருக்காங்க. இதில் அனோட்டையும் கதோட்டையும் இடம் காணலாம். தாக்க வீதத்தொடரை எழுதுகிறோம். இங்கே இரும்பு மற்றும் செப்பை பொறுத்த வரையில் இரும்பு மேலே இருக்குது, ஆகவே Fe அனோட்டாக தொழிற்படும். அதே நேரம் செப்பு கதோட்டாக தொழிற்பட போகுது. இங்கே Fe அல்லது அனோட்டு மின்வாயில தான் ஒட்சியேற்றம் நடைபெற்று இலத்திரன் விடுவிக்கப்பட போகுது. ஆகவே இலத்திரன்கள் Feயில் இருந்து Cu மின்வாயை நோக்கி செல்லும். ஆகவே மின்னோட்டம் மாறி Cu மின்வாயில இருந்து Fe மின்வாயை நோக்கி செல்லும். கவனிங்க, மின்னோட்டம் Cuல இருந்து Feயை நோக்கி செல்லுது. ஆகவே Cu மின்வாய் களத்தின் நேர்முடிவிடமாகவும் Fe மின்வாய் களத்தின் மறைமுடிவிடமாகவும் இருக்கும். சில மாணவர்கள் இலகுக்காக அனோட்டுண்டா மைனஸ் கதோட்டுண்டா ப்ளஸ், அதே போல் கதோட்டிலிருந்து அனோட்டுக்கு மின்னோட்டம் பாயும்னு எல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனாலும் மின்பகுப்புண்டு வர நேரம் இதெல்லாம் மாறி வரும். அது சில நேரம் உங்களை குழப்பும். ஆகவே எப்பவும் இப்படி கன்செப்ட் ரீதியாக செய்யுங்க. சின்ன டைம் ஒன்று எடுக்கும், ஆனால் ஒரு நாளும் பிழைக்காது. ஆகவே இப்போ அனோட்டில் நடக்கிற ஒட்சியேற்ற தாக்கத்தை எழுதுவோம். இங்கே Fe திண்மமானது ஒட்சியேற்றம் அடைந்து Fe2+ ஆக மாறுது. தாக்கத்தை சமப்படுத்துகிறேன். தாக்கிகளின் பக்கமும் விளைவுகளின் பக்கமும் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை சமன். அடுத்து ஏற்றங்களோட எண்ணிக்கையை பார்க்குறேன். விளைவுகளின் பக்கம் 2 நேரேற்றம் இருக்குது, தாக்கிகளின் பக்கம் ஏற்றம் இல்லை. ஆகவே விளைவுகளின் பக்கம் 2 இலத்திரனை சேர்த்து ஏற்றத்தை பூச்சியமாக்குறேன். இப்போ கதோட்டில் நடைபெற தாக்கத்தை எழுதுகிறேன். நீர்க்கரைசலில் உள்ள H+ அயனானது H2 கேஸ் ஆக மாறும். தாக்கியலின் பக்கம் 1 ஐதரசன், விளைவுகளின் பக்கம் 2 ஐதரசன். ஆகவே தாக்கியலின் பக்கம் 2 போட்டு ஐதரசன் அணுக்களோட எண்ணிக்கையை சமப்படுத்துகிறேன். அடுத்து ஏற்றத்தை சமப்படுத்த போகிறேன். தாக்கியலின் பக்கம் 2 நேரேற்றம், விளைவுகளின் பக்கம் ஏற்றம் இல்லை. ஆகவே தாக்கியலின் பக்கம் 2 இலத்திரனை சேர்த்து ஏற்றத்தை பூச்சியமாக்குறேன். அடுத்து களத்தில் நடக்கிற தாக்கத்திற்கான சமன்படுத்தப்பட்ட அயன் சமன்பாட்டை எழுத போகிறேன். பாருங்கள், முதலாவது தாக்கத்தில் உள்ள, அதாவது ஒட்சியேற்ற அரை தாக்கத்தில் உள்ள இலத்திரன்களோட எண்ணிக்கையும், இரண்டாவது தாக்கத்தில் உள்ள, அதாவது தாழ்த்தல் அரை தாக்கத்தில் உள்ள இலத்திரன்களோட எண்ணிக்கையும் சமனாக இருக்குது. ஆகவே நேரடியாக 2 தாக்கங்களையும் சேர்த்து எழுதுகிறேன். அடுத்த கேள்வியை பாருங்கள். மாணவன் ஒருவன் மின்னிரசாயன களம் ஒன்று செய்கிறாராம். அதண்ட A மின்வாய் மெதுவாக கரைய ஆரம்பிக்கிறதோட B மின்வாயை சுற்றி வலிக்குமிழ்கள் வாரத்தை அந்த மாணவன் அவதானிக்கிறானாம். இப்போ இந்த மின்னிரசாயன களத்தின் அனோட்டையும் கதோட்டையும் இனங்காண சொல்லி கேட்குறாங்க. இங்கே A மின்வாய் கரைதாம். ஆகவே அந்த மின்வாயில் ஒட்சியேற்றம் நடந்திருக்கணும். Bயின் அருகே வலிக்குமிழ்கள் வெளிவருதாம். ஆகவே அங்கே H+ அயனானது H2 கேஸ் ஆக வெளிவிடப்பட்டிருக்கும். ஆகவே Aயில் ஒட்சியேற்றம் நடந்திருக்கு. ஆகவே A அனோட்டாக இருக்கும். Bயில் தாழ்த்தல் நடந்திருக்கு. ஆகவே B ஆனது கதோட்டாக இருக்கும். ரெண்டாவது கேள்வி சொல்கிறாங்க, விடைக்கான காரணத்தை சொல்ல சொல்லி நாங்கள் எந்த நியமத்தின் அடிப்படையில் அனோட்டு மற்றும் கதோட்டை கண்டுபிடிச்சோமோ அதை நீங்கள் இந்த இடத்துல காரணமாக எழுதினீங்கண்டா ஓகே. மூன்றாவது கேள்வியை பாருங்கள். இந்த மின்னிரசாயன களத்தை தயாரிப்பதற்காக நாகமும் இரும்பும் பயன்படுத்தப்பட்டிருந்தால் Aயும் Bயையும் இனம் காண சொல்லி கேட்குறாங்க. எழுதுகிறோம். தாக்க வீதத்தொடரில் Z10 மற்றும் Fe என்பவற்றில் நாகம் மேலே இருக்குது. ஆகவே அனோட்டாக அல்லது ஏயாக நாகம் இருக்கும். அதே போல் கதோட்டாக அல்லது பியாக இரும்பு அல்லது Fe இருக்கும். அடுத்து பாருங்கள், ஏபி மின்வாயில் நடக்கிற தாக்கங்களை எழுத சொல்கிறாங்க. ஆகவே அனோட்டில் நாகம் ஒட்சியேற்றம் அடைய போது எழுதுகிறேன். Z10 solid ஆனது Z10 அயனாக மாறும். அணுக்கள் இருபுறமாகவும் சமனாக இருக்குது. ஏற்றத்தை சமப்படுத்த 2 இலத்திரன்களை இங்கே சேர்க்கிறேன். Bயில் நடைபெற தாக்கத்தை எழுத போகிறோம். பாருங்கள், H+ அக்வஸ் ஆனது H2 கேஸ் ஆக மாறும். அணுக்களை சமப்படுத்த 2 தாக்கியல் இந்த பக்கம் போடுறேன்.
இப்போ அணுக்கள் சமன். இப்போ ஏற்றங்களை சமப்படுத்த தாக்கிகளின் பக்கம் 2 இலத்திரனை சேர்க்கிறேன். அடுத்து சமன்படுத்தப்பட்ட அயன் சமன்பாட்டை கேட்குறாங்க. 2 தாக்கங்களையும் இலத்திரன்களோட எண்ணிக்கை சமன். ஆகவே 2ஐயும் நேரடியாக சேர்த்து எழுதுகிறேன். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பற்றின கருத்தை கட்டாயம் உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் உங்களோட நண்பர்களுக்கும் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய தலைப்பில் சந்திப்போம்.